ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ப்ளவுஸோட பேக் பார்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்தோம். இன்றைக்கி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீடில் ஹோல் வந்து கொடுத்துருக்குறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து பல்காக நான் ஸ்டிச் பண்ணதுனால நீடில் ஹோல் வந்து வச்சுருக்கிறேன். அது போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்காட் வந்து பண்ணியிருக்கோம். எந்தெந்த இடத்துல டாட் பாயிண்ட். இப்போ இந்த ஒரு பார்ட்டை, அதாவது 2 கிளாத் சேர்ந்தது தானே ஒரு ஃப்ரண்ட்டு. ஸோ ஒரு ஃப்ரண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கனாலும் இந்த பக்கமும் இந்த அட்காட் வந்து தெரியும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து அட்காட் பண்ணுறது. சரிங்களா? இப்போது 2 ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, இதை கட் பண்ணலாங்களா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த மார்க்கிங் வந்து இருக்குது. ஸோ அதனால இன்னொரு பக்கம் மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? கரெக்டாக இந்த லைனுக்கும் இந்த டாட் பாயிண்ட்டுக்கும் இந்த அட்காட்டுக்கும் நீங்கள் லைன் வந்து எடுத்து விட்டிங்கனாலே 2 பக்கமும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸடாக வந்து அந்த டாட் பாயிண்ட் வந்து குறிச்சிரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாட் பாயிண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எப்படி டாட் குறிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இது கட்டிங் வீடியோ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட்டிங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. டாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். ஃப்ரண்ட்டில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து அந்த செஸ்ட்டு கிட்ட கொசன்னு துணி வராமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டாட் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போது இதுதான் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கும். இப்போ இது ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் வந்து ஈக்குவல் பண்ணதுக்கும் இந்த டாட் பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே போல் இந்த அட்காட் இருக்கு இல்லைங்களா, இதுவுமே கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தையல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம வந்து தையல் போடணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல டபக்குன்னு இப்படி வளைப்பாங்க. அப்படி வளைச்சா என்ன ஆகும்னா, இந்த இடம் வந்து தனியாக வந்து துணி தெரியும். இந்த இடத்துல வந்து கொசன்னு துணி இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் வந்து ஷார்ப்பாக வந்து தைக்கணும். அது வந்து மெயினான விஷயம் ஃப்ரண்ட் பார்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தாங்க இருக்கணும். இப்படி வளைக்கவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஒரு பேக் ஸ்டிச் வந்து போடணுங்க. எண்டிங்கில் பேக் ஸ்டிச் வந்து தேவைப்படாது. எதுக்காகனா, இந்த இடத்துல நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா இதோட ஷார்ப்னஸ் வந்து போயிடும். ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூல் விட்டுட்டு கட் பண்ணிடுவேன். நூல் கண்டிப்பாக இந்த இடத்துல இவ்வளோ அளவு நூல் விடணுங்க. நூல் விடாமல் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ண உடனே இப்போது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்போ இந்த இடத்துல நூல் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த நூல் இல்லாட்டினா என்ன ஆகுனா, இந்த இடம் வந்து அவங்க போட பிரிஞ்சுட்டே வர்ற மாதிரி இருக்கும். அதே போல் நான் ஸ்ட்ரைட்டாக தச்சு இப்படி வளைக்கிற மாதிரி ஒருத்தவங்க தப்பாங்கன்னு சொன்னேன்ல, அப்படி வளைச்சோம்னா இந்த இடத்துல இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது பெருசாக அந்த ரவுண்டு இந்த இடத்துல இப்படி இருக்கும். அது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் பேக் ஸ்டிச் போடுறதுனால இது நீங்கள் எவ்வளோ ஓப்பன் பண்ணாலும் இந்த இடம் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச் போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி இவ்வளோ தூரம் நூல் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். சரிங்களா? இந்த 3 டிப் வந்து நீங்கள் டாட்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கே நீங்கள் டாட் போட்டாலும் 2 தையல் வந்து போட்டுக்கோங்க. ஒரு சில டெய்லர்ஸ் வந்து ஒரே ஒரு தையலோட நிப்பாட்டிக்கிறாங்க. 2 தையல் கம்பல்சரி போட்டால் தான் அந்த டாட் வந்து ரொம்ப நாள் வந்து பிரியாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் டாட் பாயிண்ட் வந்து நான் பிடிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த அட்காட் இருக்கு இல்லைங்களா, இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் குடிச்சிருக்கேன் இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கணும். இந்த இடத்துல இருந்து ஃபுட் அளவுன்னா பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது இந்த 2 ஃபுட் இருக்கு இல்லைங்களா,
மிஷினில் இதில் வந்து 2 ஃபுட்டுக்கும் நடுவில் தான் ஊசி வரும். அதில் ஒரு ஃபுட் அளவு தான் ஃபுட் அளவுன்னு சொல்லுவாங்க. இதில் இருந்து இப்படி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இடத்துல முடியணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல இப்படி வளைப்பாங்க, வளைக்கவே கூடாது. இந்த இடத்துல நீங்கள் எப்பயும் போல் பேக் ஸ்டிச் போட்டு கரெக்டாக இந்த ஃபுட் அளவாக ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல நிப்பாட்டிக்கோங்க. இவ்வளோ நூல் இருக்கிற மாதிரி. அதே போல் இன்னொரு தடவை இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணாதான் இந்த இடத்துல நீங்கள் இப்படி பார்க்கும்போது இந்த துணியும் இப்போ டாட் முடிச்சிருக்க துணியும் ஈவனாக தெரியும். இல்லாட்டினா இப்போ இது வந்து நிறைய துணி நம்ம பிடிச்சிருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு குழி தெரியுது பார்த்தீங்களா, இது மாதிரி இந்த இடத்துல தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மூணாவது இந்த டாட்டுமே அதே போல் தான். இப்போ செகண்ட் டாட் பிடிச்சது மாதிரியே தான். இந்த அட்காட்டை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த டாட் வரையும் மேலேருந்து கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த டாட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் பேக் ஸ்டிச் போடணும். இந்த இடத்துல நூல் விடணும். ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? துணியே இழுக்கக்கூடாதுங்க. கம்பல்சரி துணியை இழுக்கக்கூடாது. ஏன்னா கிராஸ் பீஸில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நீங்கள் இழுத்தீங்கன்னா கிராஸோட அளவே வந்து மாறி போயிடும். ஸோ அதனால் துணியை வந்து மேக்ஸிமம் வந்து இழுக்காமல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இழுக்காமல் ஸ்டிச் பண்ணாலே ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கப்பு வந்து ஃப்ளாட் ஆகாது. இப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிராஸ் அதாவது வளைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக பேக் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். என்ன இவ்வளோ நேரம் தைக்கிறீங்களே, இப்படிலாம் தைச்சா எப்படி சீக்கிரம் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பேசிக் தாங்க. இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து பேசிக் தான். இதை நீங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு நீங்கள் சீக்கிரமே வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணிடலாம். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறதா நான் இவ்வளோ ஸ்லோவாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்துட்டு இன்னொரு பார்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அது எப்படிங்கிறத இப்போ நான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த 2 பார்ட்டையும் ஃபஸ்ட்டு நான் வந்து வச்சு மார்க் பண்ணேன் இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் அவசரத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே லெஃப்டாக போயிடும், இல்லை ரெண்டுமே ரைட்டாக போயிடும். அதனால ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் சொல்லிக்கிட்டே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேங்க. 2 பக்கமும் அந்த ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணும். இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அட்காட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதே போல் ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே போல் இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் இப்படி 2ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்துல முடிச்சிடணும். அதே போல் பேக் ஸ்டிச் போட்டு இந்த இடத்துல முடிச்சிடணும். அதே போல் 2 தையலும் ஒரு தையல் மேலே தாங்க இன்னொரு தையல் வரணும். அதுலேயும் ஒரு சில டவுட் வந்து நீங்கள் கேட்பீங்க. அதாவது இந்த தையலுக்கு முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமா அப்படிலாம் கிடையாது. அந்த தையல் மேலேயே தான் வரணும். 2 இந்த கிளாத்துமே வந்து ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி தாங்க போடணும். சரிங்களா? இப்போ நான் முடிச்சுட்டேன். இந்த பாருங்கள், பேக் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச்சிங் வந்து இப்படி தாங்க ஸ்டிச் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3ல் வந்து பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். பார்ட் 1 வந்து பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.